இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷனை நம்ம வந்து ஃபயர்பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 3 ஸ்க்ரீன் யூஏ பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுற ஸ்க்ரீன், இன்னொன்று ஓடிபி என்ட்ரி பண்ணுற ஸ்க்ரீன். தென் ஒன்ஸ் ஓடிபி சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா, கரெக்டான ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்க்ரீன் யூஏ ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மொபைல் நம்பர் ஓடிபி வந்து நம்ம வந்து ஃபயர்பேஸை வச்சு தான் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோடிங் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபயர்பேஸ் செட்டப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபயர்பேஸில் நாம் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்து ஃபோன் நம்பர் ஓடிபி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபோன் டேஷ் ஓடிபி அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவே நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஃபயர்பேஸில் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம இந்த iOSல இந்த ஆப் பண்ண போகிறோமா, ஆண்ட்ராய்டில் ஆப் பண்ண போகிறோமோ, ரெண்டில் நம்ம எதில் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குன்னு தனித்தனி செப்பரேட்டான செட்டப்ஸ் உண்டு. இங்கே வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, iOS, ஆண்ட்ராய்டு அண்ட் வெப். இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கான், com.example அப்படின்னு பேக்கேஜ் நேம் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம கோடில் போய் நீங்கள் com. அப்படின்னு அடித்தாலே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பேக்கேஜோட நேம். ஸோ நான் அந்த நேமை எடுத்துக்கிட்டேன். இதை காப்பி பண்ணி ஓகே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மற்ற ரெண்டுமே இந்த ஷாக்கியாக இருக்கட்டும், மற்ற ரெண்டுமே இதில் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அது நீங்கள் கொடுக்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூகுள் சர்வீஸ் ஜேசான் அப்படிங்கிற ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதாவது இந்த ஃபைலை நம்ம வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளே போடணும் அப்படிங்கிற ஸ்டெப்பு இதிலே கொடுத்துருக்கான். ஸோ அது பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண கூகுள் சர்வீஸ் ஜேசான் ஃபைலை வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆப்குள்ளே ட்ராக் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்தடுத்து 2 பில்டு கிராடில் இருக்கும். ஒன்று ப்ராஜெக்ட் லெவல் பில்டு கிராடில் இருக்கும், இன்னொன்று ஆப் லெவல் பில்டு கிராடில் இருக்கும். இப்போ வந்து அந்தந்த ப்ராஜெக்ட் லெவல் பில்டு கிராடில் அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே இருக்கும் ஒரு பில்டு கிராடில். ஆப் லெவல்னா ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆப்குள்ளே ஒன்று இருக்கும். ஸோ 2 பில்டு கிராடிலுக்குமே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உள்ள மாதிரி நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே உள்ள பில்டு கிராடில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் சர்வீஸ் ஜிஎம்எஸ்னு ஒரு டிபெண்டன்சி இருக்குது. இதை அப்படியே எடுத்து ப்ராஜெக்ட் லெவல், அதாவது ஆண்ட்ராய்டுக்குள்ளே உள்ள பில்டு கிராடில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க டிபெண்டன்சிக்குள்ளே. இங்கே வந்து மற்ற ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாத்துன்னு இருக்குது. ஸோ அந்த நேமுக்கு இதை மாற்றிக்கோங்க, கிளாஸ் பாத்துன்னு. ஐடி எடுத்துகிட்டு கிளாஸ் பாத் போட்டுருங்க. அண்ட் இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக அந்த வெர்ஷன் மட்டும் போட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா ஆப் லெவல் பில்டு கிராடில். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா பிளக்கின்ஸ் அண்ட் டிபெண்டன்சி ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதில் பிளக்கின்ஸில் வந்து ஆல்ரெடி மேலே உள்ளது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் கூகுள் சர்வீஸ் மட்டும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா அங்கே எம்டியாக இருக்குது. நான் அப்படியே டிபெண்டன்சி ரெண்டையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபயர்பேஸில். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்தென்டிகேஷன், அதாவது பண்ணி ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் பார்க்குறோம். இதுக்கு வந்து மொபைல் நம்பரை வந்து நம்ம எனேபிள் பண்ணி விடணும். ஸோ இப்போ அத்தென்டிகேஷனில் ஃபோன் எனேபிள் பண்ணி விட்டுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் இருக்குது, என்னென்ன அத்தென்டிகேஷன்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஃபோன் நம்பர் அத்தென்டிகேஷன் தான். ஸோ ஃபோனை வந்து நான் எனேபிள் பண்ணி விட்டுருந்தேன். எனேபிள் பண்ணி விட்டோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஆப்ஷன் இருக்குது, iOS, ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஆண்ட்ராய்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செட்டப் கொடுத்துருக்கான். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் ஆத் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ அதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே உள்ளது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து டிபெண்டன்சியில் ஃபயர்பேஸ் ஆத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பண்ண போகிற முக்கியமான ஸ்டெப் என்னென்னா ஷாக்கி ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ஷாக்கி ஜென்ரேட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஷாக்கி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஷாக்கி. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபயர்பேஸில் அப்படியே அப்லோட் பண்ணியிருந்தேன்.
நீங்கள் கீயை காப்பி பண்ணி போட்டதுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். SHA-1 ஆர் SHA-256 அப்படின்னு எடுத்துக்கிடும். ஸோ இப்போ வந்து SHA கீ ஜென்ரேட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். Firebase ஆத்தென்டிகேஷனுக்கு 2 பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து Firebase Core, இன்னொன்று Firebase Auth. ஸோ இப்போ Firebase Core வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா Firebase Core இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஆட்டோமேட்டிக்காகவே வெர்ஷன் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து Firebase Auth இது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, Firebase Auth இன்ஸ்டால் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா Firebase Authல ரீட்மி கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து Firebase ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கோடிங்கில் பண்ண வேண்டிய செட்டப் ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் Firebase-ஐ. ஸோ நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷனுக்குன்னு ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். ஃபோன் நம்பரா, இமெயிலா அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபோன் நம்பர் அத்தென்டிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஃபோன் அத்தென்டிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன், அதாவது நம்ம இப்போ ஃபோன் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அந்த பட்டன் கொடுத்ததுமே நமக்கு வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கணும், ஒரு ஃபங்க்ஷன். அதாவது நம்ம ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கால் பண்ணதும் நேராக நமக்கு ஆக்ஷன் நடக்கும். அதாவது ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபியை சென்ட் பண்ணி விடும். ஸோ அதுக்கான கோடு தான் இந்த இது. இந்த கோடை வந்து இவங்களே கோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எந்த பட்டனை நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுவீங்கள்ல, அந்த பட்டனில் நம்ம இந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களோட நம்பரை கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி கோட் அது என்னவோ அந்த கோடை கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பட்டன் கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து மொபைலுக்கு ஓடிபி வந்துடும். நான் அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பட்டனில் கொடுத்துக்கிட்டேன். அவைட் இருக்கிறனால அசிங் யூஸ் பண்ணிக்கிறேன். Firebase Auth இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோடு வந்து நமக்கு வந்து எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக 91 தான் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி மேலே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் 91. ஸோ அந்த இதை அப்படியே கொடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலரில் தான் இப்போ நான் என்ட்ரி பண்ணுற மொபைல் நம்பர் இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் தான் சேவ் ஆக போகுது. ஸோ அதனால் நான் கண்ட்ரி கோட் ப்ளஸ் மொபைல் நம்பர் டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரி கோட் அண்ட் மொபைல் நம்பருக்கான டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்ஸ் நம்ம நம்பர் என்ட்ரி பண்ணதும் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னு நமக்கு ஆக்ஷன் நடந்துடும். ஸோ இப்போ வந்து கோடிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பில்டு கிராடில் வந்து நமக்கு வந்து எரர் வருது. என்ன எரர்னா, அந்த கிளாஸ் பாத்தில் நம்ம போட்ட நான் வந்து கூகுள் ஜிஎம்எஸ் பக்கத்தில் வந்து டாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த டாட்டுக்கு பதிலாக கோலன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. கோலன் யூஸ் பண்ணால் இந்த இஷ்யூ கிளியர் ஆயிரும். ஸோ நான் வந்து ஜிஎம்எஸ் பக்கத்தில் வந்து கோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரன் பண்ண மறுபடியும் நமக்கு இஷ்யூ வந்திருக்கு. என்ன இஷ்யூனா, காட்லின் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து பழைய வெர்ஷன் தான் நம்மகிட்ட இருக்குது. அதாவது 1.7.10 இது வந்து பழைய வெர்ஷன். இவங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக 1.9.20. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காட்லினில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அந்த வெர்ஷன் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா 1.9.20. ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து ரன் பண்ணும்போது எரர் தான் வருது. இது என்ன எரர் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிடெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து ரெக்யூர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கண்டிப்பாக மல்டிடெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப் பில்டு, அதாவது ஆப்குள்ளே உள்ள பில்டு கிராடில் டிஃபால்ட் கான்ஃபிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே மல்டிடெக்ஸ்ட் எனேபிள் வந்து ட்ரூ பண்ணி விட்டுருங்க. இது வந்து ட்ரூ பண்ணாதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. நம்ம வந்து மொபைல் அத்தென்டிகேஷன் பண்ணுறதுனால இது வந்து கண்டிப்பாக ரெக்யூர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் மல்டிடெக்ஸ்ட் எனேபிள் வந்து ட்ரூ பண்ணி விட்டுருங்க. இது வந்து அத்தென்டிகேஷனுக்கு மட்டும் வராது. இந்த மாதிரி எரர் நீங்கள் எதில் ஃபேஸ் பண்ணாலும் இந்த மல்டிடெக்ஸ்ட் எனேபிளை வந்து ட்ரூ பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டிபெண்டன்சிக்குள்ளேயும் போய் மல்டிடெக்ஸ்ட்டுக்கான பர்டிகுலர் வெர்ஷன் இருக்கும். ஸோ அந்த வெர்ஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் ரன் ஆகிட்டு ஆனால் ரன் ஆகியும் நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஒரு பிளாட்ஃபார்ம் எக்ஸெப்ஷன் எரர் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் அத்தென்டிகேஷன் எதில் பண்ணுறோன்னா ஆண்ட்ராய்டில் தான் பண்ணுறோம். ஆனால் இது வந்து ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் அது இந்த மாதிரி இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் பண்ணுறோமா ஐஓஎஸில் பண்ணுறோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இந்த மாதிரி இஷ்யூ வருது. இதுக்கு வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக பிரிச்சிடலாம்.
இப்போ ஒன்ஸ் நம்ம ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டுக்கான தனி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் டாட் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு நம்ம நார்மலாக கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் டாட் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னா நம்ம வந்து கூகுள் சர்வீஸ் ஜேசானில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டுக்குன்னு ஆப் ஐடி அண்ட் சென்டர் ஐடி, பேக்கேஜ் நேம், இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கூகுள் சர்வீஸ் ஜேசன் ஃபைலில் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து இங்கே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் ஃபயர்பேஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் டிஃபால்ட்டாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துக்கோங்க, நான் ஃபயர்பேஸ் ஆப்ஷனுக்குள்ளே இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து மெசேஜ் சென்டர் ஐடியா இருக்கட்டும், ஆப் ஐடியா இருக்கட்டும், இங்கே உள்ள 4 ஆப்ஷனுமே கூகுள் சர்வீஸ் ஜேசான் ஃபைல்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ண கூகுள் சர்வீஸ் ஜேசான் ஃபைல்குள்ளே இருந்து இது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது முடிஞ்சுது. அதர்வைஸ், அதாவது இது ஆண்ட்ராய்டாக இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் ஆப்பை எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணுறதுனால இது அதுக்கான ஐடியா இங்கேருந்து எடுத்துக்கிடும். ஸோ நமக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸெப்ஷன் எரர் இதுக்கப்புறம் வராது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுமே நெக்ஸ்ட்டு ஓடிபி ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ ஓடிபி ஸ்க்ரீன் போயிட்டு அப்படின்னா அங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ ஓடிபி நமக்கு மொபைலுக்கு ஓடிபி வந்துடும். இப்போ ஒன்ஸ் வந்து ஓடிபி ஸ்க்ரீன் இப்போ வந்து ஒன்ஸ் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி நம்ம வந்து சப்மிட் கொடுத்ததும் நமக்கு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணதும் நமக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுத மாதிரி இருக்கும். அதாவது கரெக்டான ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகி சக்ஸஸ் ஆகிட்டு நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீனோ நம்ம எந்த ஸ்க்ரீன் கொடுக்குமோ அதுக்கு போயிடும். அதுக்கான ஃபங்க்ஷனை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸெப்ஷன் எரரே இல்லை. ஸோ கிளியராக நமக்கு ரன் ஆகிட்டு எந்த ஒரு எரர், ஸோ இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் கிளியராக ரன் ஆகிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதும் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபங்க்ஷனுக்கான கோடு வந்து எங்கே இருந்து எடுத்துக்கிட்டோமோ அதே டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரி பண்ணதுமே நம்ம கொடுக்க வேண்டிய ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ இதையுமே அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணி இப்போ வந்து ஓடிபி என்ட்ரி பண்ணதும் நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் சப்மிட் கொடுப்போம். அந்த இடத்துல இந்த இதை காப்பி பண்ணி இந்த கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் காப்பி பண்ணிட்டேன். இதை வந்து ஓடிபி ஸ்க்ரீனில் வந்து நான் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து ஓடிபி கிடச்சிட்டு அந்த ஓடிபி நான் என்ட்ரி பண்ணிட்டேன், அது சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்க்ரீன் நான் வந்து ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அவைட்டுக்கு அசிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடிபி என்ட்ரி பண்ணுறதுமே இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் உள்ள டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர், அதாவது டெக்ஸ்ட் எடிட்டரில் தான் ஸ்டோர் ஆகும். இதுலேயுமே ஆத் வெரிஃபிகேஷனுக்காக ஃபயர்பேஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதும் நம்ம சப்மிட் கொடுக்குற இடத்துலையும் நம்ம அதுக்கான ஃபங்க்ஷன் காப்பி பண்ணி நம்ம அதுக்கான ஃபங்க்ஷன் பேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதேமாதிரி ஒன்ஸ் ஓடிபி வந்துட்டு அப்படின்னா ஓடிபி என்ட்ரி பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒன்ஸ் மொபைல் நம்பருக்கு வந்து இப்போ வந்து மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஐடி வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வெரிஃபிகேஷன் ஐடியை தான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது பாருங்கள், கோட் சென்ட், அதுக்குள்ளே வந்து வெரிஃபிகேஷன் ஐடி இந்த மாதிரி கொடுத்துருக்கா. ஸோ இந்த இடத்துக்கு தான் நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஐடி வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து நேவிகேஷனை கொடுத்துட்டு இப்போ ஒன்ஸ் உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதும் நீங்கள் சப்மிட் கொடுத்ததும் ஃபயர்பேஸ் மூலமாக ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீன் போகும். இந்த மொபைல் நம்பர் சக்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதே சமயம் இங்கே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ஐடி நமக்கு கிடைக்கும். அந்த ஐடியை நீங்கள் வந்து நேவிகேஷன் மூலமாக அந்த ஐடியை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஓடிபி என்ட்ரி பண்ணது ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம்ல, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த வெரிஃபிகேஷன் ஐடி ப்ளஸ் ஓடிபி இந்த ரெண்டையுமே நம்ம அனுப்பிவிடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஓடிபி ஸ்க்ரீனில் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வெரிஃபிகேஷன் ஐடியை வந்து நம்ம அங்கேருந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வெரிஃபிகேஷன் ஐடி அப்படின்னு ஒரு நேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அங்கே நமக்கு வெரிஃபிகேஷன் ஐடி வந்துட்டு அப்படின்னா அது இந்த ஸ்க்ரீனுக்கு பாஸ் ஆகிரும். நம்ம நேவிகேஷன் கொடுக்கும்போது ஓடிபி ஸ்க்ரீனுக்கு பாஸ் ஆகிரும்.
வெரிஃபிகேஷன் ஐடி இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஐடி கிடைச்ச உடனே ஓடிபி ஸ்க்ரீனுக்கு போயிடும். இப்போ இங்கே இருக்கிறத நான் வந்து இங்கே ஓடிபி இதுக்கான க்ரெடென்ஷியல் அதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். widget டாட் வெரிஃபிகேஷன் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் இது வந்து நமக்கு மொபைல் நம்பருக்கு வரும்ல அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ ஐடி ப்ளஸ் ஓடிபி இந்த ரெண்டையுமே நம்ம வந்து இந்த க்ரெடென்ஷியலுக்குள்ளே அனுப்புகிறோம். இது ஒன்ஸ் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடும். அதாவது எந்த ஸ்க்ரீன் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீனுக்கு போயிடும் சக்ஸஸ் ஆச்சுன்னா. அண்ட் இந்த மொபைல் நம்பர் அத்தன்டிகேஷன் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக உங்களோட மொபைல் டிவைஸை வச்சே பண்ணுங்கள். இது வந்து எமுலேட்டர் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எமுலேட்டர் வச்சு யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து எமுலேட்டரில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை. எனக்கு வந்து ஓடிபி பாஸ் ஆகலை. ஸோ நீங்கள் பண்ணும்போது மொபைல் டிவைஸ் வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி மொபைல் டிவைஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இதை என்ட்ரி பண்ணுறேன். சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் வெரிஃபிகேஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே போகுது. இங்கே பாருங்கள் என் நம்பருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ இந்த ஓடிபியும் வந்துட்டு அண்ட் ஓடிபி ஸ்க்ரீனுக்குமே போயிட்டு இப்போ வந்து நான் இதில் வந்து என்னோட ஓடிபியை என்ட்ரி பண்ணுறேன். சப்மிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி சக்ஸஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகிட்டு அண்ட் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ நம்ம லாகின் வந்து வெரிஃபிகேஷன் ஆகி ரெஜிஸ்டர் ஆகிட்டு அப்படின்னா நம்ம வந்து ஃபயர்பேஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஃபயர்பேஸில் அத்தன்டிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண இப்போ என்னோட மொபைல் நம்பர் இது தான். ஸோ நான் இதை வச்சு தான் லாஸ்ட்டாக இப்போ ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இந்த நம்பரை வச்சு தான் நான் இப்போ லாகின் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஃபயர்பேஸில் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸோ இதுதான் ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுறது. இந்த வெரிஃபிகேஷனை பொறுத்தவரை இதில் வந்து நம்ம கோடிங் நம்ம பண்ணுற கோடிங்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூஏக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து நம்ம வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே நம்மளாக பண்ண போகிறது இல்லை. எல்லாமே ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா ஃபயர்பேஸ் செட்டப் மட்டும்தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம இப்போ பண்ணும்போதே ஒரு சில எரர்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபயர்பேஸ் செட்டப் பண்ணும்போது மட்டும்தான் இதில் நிறைய இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கோடிங் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஓடிபிக்கும் மொபைலுக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். ஸோ ஃபயர்பேஸ் செட்டப் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நீங்கள் பண்ணும்போது இந்த சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.